அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, எடிட்டோரியல் பேஜ்ல ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃப்ரம் க்ளோரி டூ டிக்ளைன் அப்படின்னு சொல்லி நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய தலைநகரமா இருந்த ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு வந்து நம்மளுடைய கங்கை கொண்ட சோழபுரம் தான் அவங்களோட தலைநகரமாவே இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறது எல்லா விதமான சோசியல் இண்டிகேட்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் சரியான முறையில பூர்த்தி செய்யப்படல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சோ அவங்களுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அரியலூர் மாவட்டத்துக்கே பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய தேவைப்படுது. அதிகமான சிமெண்ட் ஆலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த அரியலூர் அப்படிங்கிறது. ஏன்னா லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல நல்லாவே இருந்தாலும், ரிப்பீட்டடா அந்த இடத்துல அந்த கரும்பு விவசாயம் அப்படிங்கிறது நெறைய பண்ணுவாங்க அந்த ரீஜியன்ல. ஆ இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பீட்டடா இந்த பெஸ்ட் அட்டாக் வந்து இருந்துட்டே இருக்கனால, பெரிய அளவுல இப்ப கரும்பு விவசாயிகளுமே வந்து வேற தொழில்கள நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி அரியலூர பத்தி நமக்கு தெரியாத இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ஆர்க்கியாலஜி வைஸ் பார்க்கிறப்பயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பகுதி. சரிங்களா? அரியலூர்ல இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் மியூசியம்ல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டைனோசர் எக்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறதான விஷயம் நம்ம பாலிசி நோட்ல குடுத்திருப்பாங்க. சரியா? அரியலூர் மியூசியம்ல அவ்வளவு பழங்கால பொருட்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் கிராண்ட் கேனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. இந்த கிராண்ட் கேனியான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரீஜன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆர்க்கியாலஜில. அதே மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி தான் நம்மளுடைய அரியலூரும். ஆனா அங்க ஆர்க்கியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுமே பெரிய அளவுல இல்ல. சரிங்களா? இப்பதான் சமீபத்துல இந்த முப்பெரும் விழாவ ஒட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோழகங்கம் ஏரி, அதாவது பொன்னேரி அப்படின்னு சொல்லக்கூடிய சோழகங்கம் ஏரிய சீரமைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆ நமக்கு வந்து ஆர்க்கியாலஜி ரிலேட்டடா ஒரு மியூசியம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்க்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எல்லாமே வந்து இப்பதான் இந்த பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த அட்டென்ஷனே வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம இதையுமே புரிஞ்சுக்கணும். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் ஒரு பகுதிக்கு வராங்க அப்படின்னாலே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய லாங் பெண்டிங் இஷ்யூஸ வந்து அட்ரஸ் பண்றாங்க. அவங்களோட விசிட்க்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்கு. அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஃப்ரம் குளோரி டூ டிக்ளைன் அப்படிங்கிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம், நம்மளுடைய பிரகதீஸ்வரர் டெம்பிள்ல 2004ல வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்லயுமே கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ல ஆட் பண்ணியிருந்தாலுமே, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பெரிய அளவுல இன்டர்நேஷனல் லெவல் டூரிஸ்ட் வரதுல நம்பளே போயிருக்க மாட்டோம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்குலாம். சோ அப்ப எதனால போகல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துல பேசிக் கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. சரியான ரோடு இல்ல. இந்த மாதிரி அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் பக்கத்துல நமக்கு வந்து டூரிஸ்ட்ட அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஈட்டரீஸோ, இல்ல வந்து ஒரு அக்காமடேஷன் ஃபெசிலிட்டீஸோ பெரிய அளவுல இல்லாம இருக்கிறது. அததான் நம்ம இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ண தான் அந்த அரியலூர் மாவட்டம் போத் சோசியல் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல டெவலப் ஆவாங்க. அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? சோ அதான் நம்ம முதல்ல பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம பார்த்திருந்தோம். அதாவது சோழர்களுடைய ஆட்சி முறையிலிருந்து இந்தியா என்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பஸ் ஸ்கீம்ஸ் ஹெல்ப் பட் ரூரல் இந்தியா பேஸ் மோர் டூ டிராவல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது வேர்ல்ட் பேங்க் பொறுத்தவரைக்கும் சமீபத்துல அவங்களோட பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறத ரெட்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட $2.15 ஒரு நாளைக்கு இந்த $2.15க்கும் குறைவாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் கடுமையான வறுமையில இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? சோ இந்த டேட்டாவ படி பார்க்கிறப்ப இந்தியா கடந்த ஒரு 10 வருஷத்துல 2011, 12ல இருந்து 2022, 23க்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 171 மில்லியன் மக்கள வந்து வறுமையிலிருந்து வெளிய கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? சோ வறுமையிலிருந்து வெளிய கொண்டு வந்துட்டோம். அப்ப வறுமையில அந்த ரூரல், அர்பன்ல இருக்கக்கூடிய மக்கள் எந்த வகையில அவங்க செலவு செய்றாங்க அப்படிங்கிறத அ இந்த ஒரு சர்வே வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த சர்வே பேர் என்னன்னா, ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போன வருஷம் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கும். 2023, 24க்கான ரிப்போர்ட்ட போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சர்வே படி பார்க்கிறப்ப, இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலயும்
மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க ஆவரேஜா அப்படிங்கிறது தான். பெர் கேபிட்டா தான் இது. ஓகேங்களா? ஒரு மாசத்துக்கு அதுக்கு மேலேயே நம்ம செலவு பண்ணுவோம். இருந்தாலும் இது பெர் கேபிட்டா ஆவரேஜ் தான். ஸோ பெர் கேபிட்டா ஆவரேஜ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரூரல் இந்தியான்னு பார்க்குறப்ப ரூ. 4122 செலவு பண்றாங்க. அர்பன் இந்தியால 6996 கிட்டத்தட்ட ரூ. 7000 சரியா? ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து அவங்களோட கன்சம்ப்ஷன் அந்த ஃபேமிலி கன்சம்ப்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கன்சம்ப்ஷனை 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா? ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. நான் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சரியா? ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர், நான் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சரியா? ஸோ ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரூரல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 47% அவங்க செலவு பண்றதுல ஃபுட்டுக்கு தான் செலவு பண்றாங்க. இதே அர்பன் இந்தியா வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்றது வந்து 39%. சரிங்களா? ரூரல் ரீஜன்ல இருக்கிறவங்க 47% ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க அவங்களோட மொத்த வருமானத்துல. அர்பன் இந்தியால இருக்கவங்க 39% வந்து செலவு பண்றாங்க. மீதிய வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்ப ஃபுட்டை தாண்டி நான் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் மோர் தேன் 50% இருக்கு. ஓகே. உணவை தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை செலவு பண்றோம். உதாரணத்துக்கு வந்து மொபைல் போன்ஸ் வாங்குறதாகட்டும், இல்ல வீட்டுக்கு வந்து ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதாக இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், மத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், படத்துக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இதுதான் வந்து மோர் தேன் 50% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு. ஓகேவா? இந்த நான் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர்லயே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எதை பத்தி அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கன்வேயன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதாவது கன்வேயன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்காக பண்ணக்கூடிய செலவுகள். சரியா? டிரான்ஸ்போர்ட்டுக்காக எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறத அந்த கன்வேயன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்வேயன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரூரல் இந்தியால பாத்தீங்கன்னா 20% இருக்கு. அர்பன் இந்தியால 16% இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கன்வேயன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது. சரியா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அர்பன் இந்தியால பாத்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. கரெக்டா? நமக்கு இப்ப சென்னையே எடுத்துக்கிட்டோம்னா எம்டிசி இருக்கு. அதை தாண்டி லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து இருக்கு. அதை தாண்டி மெட்ரோ ரயில் நெட்வொர்க் வந்து இருக்கு. அதை தாண்டி ராபிடோ அந்த மாதிரியான விஷயங்கள், ஓலா, ஊபர் இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. சிங்கார சென்னை கார்டு அப்படிங்கறத வச்சிருக்காங்க. இந்த சிங்கார சென்னை கார்டுல பாத்தீங்கன்னா நம்ம இன்டகிரேட்டடான ஒரு கார்டு. இந்த ஒரு கார்டு இருந்துச்சு. இந்த கார்டுல நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டாலே அது சப்சிடைஸ்டு ரேட்ல தான் இருக்கும். ஆஃபர் கொடுப்பாங்க. சரியா? இப்ப மெட்ரோல ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரூ. 40 டிக்கெட் அப்படின்னா இந்த சிங்கார சென்னை கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ரூ. 32 தான். ஓகேவா? இந்த சிங்கார சென்னை கார்டை நம்ம எம்டிசிலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா இடத்துலயும் எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாத்துலயுமே. அப்ப இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. ஓகேவா? சோ அதனால ரூரல் இந்தியால இருக்கிறவங்க 16% தான் அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு பண்றாங்க. ஆனா அதுவே அர்பன் இந்தியால இருக்கவங்க 16% தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா ரூரல் இந்தியாவுல இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது 20.6% இருக்கு. எதனால இது 20.6% இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அர்பன்ல இருக்க மாதிரியான டிஃபரெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்ல. ஊருக்குள்ள பஸ் வந்தா மட்டும்தான் போக முடியும். அதுதான் இங்க. ஓகேவா? அப்ப பஸ்ஸோட ஆக்சஸிபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸிபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஊருங்களுக்கு பஸ்ஸே இருக்கிறது இல்ல. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டெவலப் பண்ணாம வச்சிருக்கோம். அதனால வண்டியில பெட்ரோல் போடுறது, இந்த மாரியான செலவுகள் அதிகமாகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரீக்வென்சி ஆஃப் பஸ்ஸஸும் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப நேரத்துக்கு தான் ஒரு பஸ் 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு தான் ஒரு பஸ் வருது. இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதனால தான் ரூரல் பீப்பிள் வந்து என்னதான் நம்ப ஃப்ரீ பஸ் டிராவல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாலுமே, அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ட தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காமனா ஒரு ஃபேமிலி ரூரல் இந்தியால 20% டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக செலவு பண்றாங்க. அவங்களோட நான் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர்ல 20% டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மட்டுமே செலவு பண்றாங்க. ஓகேவா? அப்ப ஃப்ரீ பஸ் டிராவல் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே, அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. சரியா? அப்ப இத அட்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களே 2, 3 சொல்யூஷன்ஸ குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ வந்து நெறைய கொண்டு வரணும். ஏன் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ கொண்டு வர சொல்றாங்க அப்டின்னா, அ நமக்கு வந்து நார்மலா டீசல் அதுல ஓடக்கூடிய பஸ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு டிக்கெட் பிரைஸஸ் அதிகமா இருக்கும். எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ன்னு வரப்ப டிக்கெட்டோட பிரைஸ் கம்மியாகும். அடுத்தது சப்ளை ஆஃப் பஸ்ஸஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும். அதாவது நம்மளோட அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 1,00,000 மக்களுக்கு 60 பஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1,00,000 மக்களுக்கு 60 பஸ் இருக்கணும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரைக்கும்
கிட்டத்தட்ட ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1,00,000 மக்களுக்கு 17 பஸ் தான் இருக்கு. சரியா? அப்ப இந்த சப்ளை இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பஸ்ஸோட குவாலிட்டிய இன்கிரீஸ் பண்ணி அஃபோர்டபுளா குடுக்கணும். ரொம்ப ஹை பிரைஸஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. வேற என்ன இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காசிரங்கா இன் அசாம் ரெக்கார்ட்ஸ் 3rd ஹையஸ்ட் டைகர் டென்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரியா? சோ இந்தியாவுல டைகர் எந்தெந்த டைகர் ரிசர்வ்ஸ்ல எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்நாடகால இருக்கக்கூடிய பாந்திப்பூர் டைகர் ரிசர்வ். பந்திப்பூர் ஆர் பாந்திப்பூர். சரியா? சோ அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட். ஓகே, நம்பர் ஆஃப் டைகர்ஸ் அதிகமா இருக்கிறது பந்திப்பூர்ல ஃபர்ஸ்ட். அடுத்து ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட் இருக்கு இல்லையா, அது செகண்ட். இப்ப காசிரங்கா வந்து 3rd பிளேஸ்க்கு வந்திருக்கு. சரியா? காசிரங்கால முன்னாடி ஒரு 27 அவ்வளவுதான் டைகர் இருந்துச்சு. இப்ப 100க்கு மேல டைகர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.